கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா வாழ்ந்த நாட்களிலே அங்கே துன்மார்க்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. நோவா வாழ்ந்த நாட்களிலே அபத்தமான காரியங்கள் அந்த தேசத்தில் நடந்து கொண்டிருந்தது. தேவன் அந்த தேசத்தை ஜல பிரளயத்தினால் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்தார். ஏனென்றால் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்து, ஐயோ இவர்களை நான் நிக்கிரகம் பண்ண வேண்டும், இவர்களுடைய அநியாயங்கள் பெருகி இருக்கிறது, இவருடைய அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது, ஐயோ இந்த ஜனத்தை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி தேவன் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே, உலகமெல்லாம் உண்மை இல்லை, உலகத்திலே பரிசுத்தம் இல்லை, உலகத்திலே முழுவதும் பாவம் நிறைந்திருந்த அந்த சூழ்நிலை ஒரே ஒரு குடும்பங்க, அவ்வளவு பெரிய அந்த தேசத்துல ஒரே ஒரு குடும்பம், நோவாவின் குடும்பம். ஆனால் இந்த நீதிமானாகிய நோவாவுக்கு மாத்திரம் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். அந்த ஜலப்பிரளயத்திலே நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் தேவன் காப்பாற்றினார். அங்கே இருந்த எல்லா மக்களும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஜலப்பிரளயத்திலே மாண்டு போனார்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினாலே அந்த ஜலப்பிரளயத்திலே தேவன் நோவாவை காப்பாற்றினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் முன்பாக தேவன் உங்களுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க பண்ணினாரார். தேவன் உங்களை காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினாலே நோவா காப்பாற்றப்பட்டார். நோவா காப்பாற்றப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் போது தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதிமான்களை காப்பாற்றுகிற தேவன், நீதிமான்களை காப்பாற்றுகிற தேவன், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன். அந்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த தேவன் ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். இதோ இந்த வேளையில கூட உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் அவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் காப்பாற்றுகிற தேவனால் உங்கள் நடுவில் அவர் வீற்றிருக்கிறார். எனவே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது போல மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொன்னாரே. சகல நாட்களிலும் என்றால் என்ன? எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில கர்த்தருக்கு நோவாவின் கண்களில, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக. மோசே கூட சொல்றாரு, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மோசேக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அது தேவனே சொல்லுகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்த மோசேக்கு எல்லா ஜனங்களுடைய கண்களில் தயை கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய கண்களிலே மோசேக்கு தயை கிடைத்தது. கர்த்தருக்கு மோசேயுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. எனவேதான் மோசேவை தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வரைக்கும் மோசே மரித்த இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேதத்துல பாருங்க, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆமீன். மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்ட 2 பேர், ஏனோக்கு, ஆமீன் ஸ்தோத்திரிக்கிறோம், எலியா, இந்த 2 பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் பாருங்கள். ஆனால் இந்த மோசேயோ தேவனே மோசேயை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்துல ஆமீன் வேத புத்தகத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் எழுதப்படவில்லை. மோசேயை கர்த்தர் எந்த அளவுக்கு நேசித்திருப்பார், மோசே எந்த அளவுக்கு கர்த்தர் கனப்படுத்தியிருப்பார் என்பதை அறியுங்கள். மோசேயை கர்த்தரே அடக்கம் பண்ணினாராம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. தேவன் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறாருங்க. உலகத்தில் உள்ள மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்காம, உலகத்தில் உள்ள மனிதர்கள் உங்களை கனம் பண்ணாம, உலகத்தில் உங்களுக்கு உள்ள மனிதர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம அல்லேலூயா புறக்கணித்து வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு. தி ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் தேவன் உங்களுக்கு தருகிறாரு. முக்கியத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் கர்த்தரால் கனம் பெற்றவர்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறாரு.
தேவ பிள்ளைகளே, எனவே சொந்து போகாதீங்க. ஐயோ, இந்த அதிகாரின் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணுமே, இந்த சார் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணுமே, இந்த மேட கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணுமே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு கிருபை கிடைக்குங்க. ஏன்னா எஸ்தர் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. எஸ்தரின் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்போது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கும் என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளிடப்படுவதாக என்று எஸ்தர் வேண்டுகிறாங்க. ஆண்டவரே, ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவரே, பாத்தீங்களா, ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது. எப்படி ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு கிருபை கிடைத்ததோ, அதே போல தேவ பிள்ளைகளே, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லா மேனேஜர் கண்கள்ல ஸ்தோத்திரம், அங்க வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய அதிகாரின் கண்கள்ல கிருபை கிடைக்க முடியாது. தேவன் செய்வா, கிருபை கிடைக்க பண்ண முடியாது. உங்க மேல தேவனுடைய கிருபையின் அபிஷேகம் இருக்கிறது. உங்க மேல ஒரு விசேஷத்தை அழைப்பு இருக்கிறது. உங்கள் மேல ஒரு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். உன்னை பேர் சொல்லி நான் தான் அழைச்சேன். இந்த கம்பெனியில ஆமென் உட்கார வச்சது நானு, இந்த வேலை ஸ்தலத்துல உட்கார வச்சது நானு, இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நானு. உன்னை பேர் சொல்லி நான் அறிந்திருக்கிறபடினாலே என் கிருபை உன் மேல இருக்கும். என் கிருபை உன் மேல இருக்கும். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கிருபை என்றால் என்ன தெரியுங்களா? தகுதி இல்லாத மனுஷனுக்கு, ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு தாங்க கிருபை. தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு, தயவு தான் கிருபை. கர்த்தர் உங்க மேல தயவா இருக்கிறார். உங்க மேல கர்த்தர் தயவா இருக்கிறது மாத்திரமல்ல, நினைவாகவும் இருக்கிறார். எனவே பயப்படாதீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல அவமானப்பட மாட்டீங்க. தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரு. எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாரு. எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஏற்ற வேலையில தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். ஏன் தெரியுமா? உங்க மேல கர்த்தருடைய கிருபையுள்ள ஆமேன் கிருபை இருக்கிறபடினால, ஆமேன் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறபடினால தேவன் உங்களை வாழ வைப்பார். இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நம் ஆண்டவர் வாழ வைக்கிற தேவன், வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவன். தேவன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். தேவன் உங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்வார். உங்களை மேன்மையாக தேவன் வைப்பார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்கள். கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்கள். நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ அதே போல உங்களுக்கும் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. ஆண்டு சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, என் மேல நீங்க கிருபை வச்சிருப்பதுக்காக சோத்திரப்பா. அந்த கிருபையினால என்னை வழிநடத்துங்க ராஜா. அந்த கிருபையினால ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரீபாலா ரிகாலா துபாரா ஹந்துனி அந்தரபா. இதோ கர்த்தர் ஒரு ரேமா வார்த்தையை இந்த வேளையில் அனுப்புகிறார். ஒரு ரேமா வார்த்தையை, ஓ ரீபாலா ரிகாலா ஷிகாலா பாதாரா, ஒரு ரேமா வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். ஓ என் மகனே, என் மகனே, உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் கிருபை பெற்றவன், என்னுடைய கிருபையை நான் உன்மேல் வைத்திருக்கிறேன், என்னுடைய தயவை உன்மேல் வைத்திருக்கிறேன், என் தயவுள்ள கரத்தை உன்மேல் வைத்திருக்கிறபடினாலே ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவனும் உனக்கு முன்பாக வீண் பழிகளை சுமத்த முடியாது. ஒருவனும் உன்னை அவமானப்படுத்த முடியாது. ஒருபோது நீ கீழே விழமாட்டாய். என் மகனே, ஐயோ நான் கீழே விழுந்து விடுவேனா என்று பயப்படுகிறாயா? நான் தோத்து விடுவேனா என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? அவ்வளவுதான், என் வாழ்க்கையில நான் முன்னேறவே முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை சின்னாபின்னமாகி விட்டது, சிதைந்து விட்டது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, என்னால எழும்பவே முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை எழும்ப பண்ணுவேன், உன்னை எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா, உன்னை தலை சிறந்தவனா நான் நிறுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. இல்ல மகனே, உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னை தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், உனக்கு தெரியலப்பா. உன் கையை நான் பிடிச்சிருக்கிறது உனக்கு தெரியல. நீ தான் என்னை பார்க்காத இருக்கிற. உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன்பா. உன் வலது பக்கத்துல நான் உனக்கு நிழலா இருக்கிறப்பா. உனக்கு தெரியல மகனே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வேதம் சொல்கிறது போல இமை பொழுது கூட உன்னை
கைவிட மாட்டேன் என் மகனே, இப்பொழுது கூட உன்னை கைவிட மாட்டேன் என் மகனே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் மகளே, உன்னோடு கூட இருக்கிறேன் என் மகளே. அதை நீ அறிவாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ பார்க்கும்படியான அற்புதங்களை, அதிசயங்களை உன் கண் காணும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிமானா ஹந்துரி அங்கா ரபாலா துவா ராக்காலா துரபா ஓரா சிக்காலா தியாந்தா ரபாக்கரா துடபாலா தரபா ஓ லா ஹந்துரி ஆந்தா ரபாலா ஓ ரிபாலா தியாந்தாரா. நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நீ சோர்ந்து போயிருக்கிறாய், நீ சோர்ந்து போயிருக்கிறாய், துவண்டு போயிருக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, அல்லேலூயா, நீ சோர்ந்து போய் இருக்கிறாய். இதோ உன்னை பலப்படுத்துகிறேன் என் மகனே, உன்னை பலப்படுத்துகிறேன். என்னுடைய பலத்தால் உன்னை பலப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரும் நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வழிநடத்தும் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதா இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தொடர்ந்து தேவ சமூகத்தில் திறப்பில் இருக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். God bless you.